நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவங்க ஹஸ்பண்ட் என்ன வரலையா? இல்லையம்மா, அவர் என்ன திரும்பி வரேன்னு உங்ககிட்ட சொன்னாரு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? இல்லம்மா, சொல்லல. அது சரி, பேஷண்ட்டுக்கு டோட்டலா லிவர் டேமேஜ் ஆயிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டு ஹெல்த்தியா இருக்கிற லிவரை பொருத்தணும். ஏன் டாக்டர், நீங்க சொல்றது பெரிய விஷயமா இருக்கும் போல் இருக்கே. ஆமா, ரொம்ப ரேரா தான் இந்த ஆபரேஷன் செய்வோம். அதுக்கு ரொம்ப பணம் செலவாகுமே. ஆனா இப்போ பேஷண்ட் இருக்கிற கண்டிஷன்ல இதை செய்யறத தவிர வேற வழியே இல்ல. இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண சொன்னேன். அவரும் உடனே ரெடி பண்ணிட்டு வரேன்னு தானே சொன்னாரு. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் வரல? அவருக்கு ஏதாவது போன் பண்ணி பாத்தீங்களா? இல்லம்மா, இல்ல. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 5 லட்சம் தான் இருக்கு. அதை வேணா வாங்கிக்கிங்க. ஓகேண்ணா. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்து வரேன். என்ன சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கீங்க? உடனே அவருக்கு போன் பண்ணி பணத்தோட வர சொல்லுங்க. அப்பதான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண முடியும். ரொம்ப நன்றிண்ணே. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, மறக்க மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் திருப்பி தந்துடுறேன். பரவாயில்ல, வரேன். போயிட்டு வரேம்மா. பா, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொல்றதை நம்புங்க. உண்மையிலேயே என்கிட்ட பணம் இல்லை. வேணா ஒன்று பண்ணலாம். என்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸு வேணா தரேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் அந்த ஜுவல்ஸை வச்சு பணம் போட்டீங்க. உங்களுக்கு பணம் வரும்போது அந்த நகையெல்லாம் வீட்டுக்கு கொடுத்துருங்க. பணம் இல்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. நாட் ரீச்சபிள்னு வருதுமா. எனக்கு என்னமோ அந்த ஆளு பணத்தோட வருவார்னு தோணல. ஏன்பா அப்படி பேசுறீங்க? 20 லட்சத்தை உடனே ரெடி பண்ண முடியுமா? கொஞ்சம் லேட் ஆனாலும் அவர் பணத்தோட வந்துருவாருப்பா. யாரு? ஓம் புருஷனா? வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் திருடிட்டு போனவரு உனக்காக 20 லட்சம் ரூபாய் கொண்டு வர போறாரா? அம்மா, ஏதோ ஒரு தடவை அவர் திருடிட்டாரு. அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்காத. ஒரு தடவை திருடினாலும் 10 தடவை திருடினாலும் திருட்டு தான். அவர் திருடினது அவர் வாங்கி கொடுத்த நகை தானே. போயிட்டு போகுது, போய. முத்தலையே, அந்த ஆள் உனக்கு பண்ண துரோகத்தெல்லாம் மறந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க. பா, உங்களுக்கு எந்த அளவு கோவம் இருக்கோ அதே அளவு கோவம் எனக்கும் இருந்துச்சு. ஆனா என் நிலைமையை பத்தி கேட்டு அவரு பதறி போய் என்னை வந்து பார்த்தாரேப்பா. அப்பவே அவர் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. சொன்னா கேளுங்க, உண்மையாவே அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. நீ அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் எப்பயாவது உன்கிட்ட கேட்டிருக்கேனா? வேற வழி இல்லை, அதான் உன்கிட்ட கேட்குறேன். சரி, நான் வேற யார்கிட்டயும் அதை கேட்டு பார்க்குறேன்.
1 hour கழிச்சு வாங்களேன். சரி, ஒரு 1 hour கழிச்சு வரேன். ம் சரி. அப்பா அவர் இப்ப திருந்திட்டாருப்பா. என்னை காப்பாத்துறதுக்காக எப்பாடுபட்டாவது அவர் பணத்தை கொண்டு வந்துருவாரு. இத பாரு, அவர் ஒன்னும் பாடுபட்டு இந்த பணத்தை கொண்டு வர வேண்டியது இல்ல. அவருக்கு இருக்கிற வசதிக்கு உடனே இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாம். புரியாம பேசாதம்மா. முன்ன இருந்த அளவுக்கு அவர் பிசினஸ்ல லாபம் இல்ல. அதனாலதான் அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட நகையை கேட்டாரு. இதை பாருமா, அவருக்கு பிஸ்னஸ்லாம் சரியாக தான் இருக்கு, ஆனால் அவர் நடத்து தான் சரியில்லை. அதான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன் முத்தழகி, இவ்வளவு நாளா பொண்டாட்டி புள்ளிங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்ததா? ஏம்மா, என் மேல அக்கறை இல்லாம தான் அவர் என்னை வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு போனாரா? இது பாருமா, அவர் ஒன்றும் உன் மேலே உள்ள அக்கறையில் வந்து பார்க்க வரல. ஏதோ பொண்ணு வந்து கூப்பிடுதேங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. டாக்டர்மா 20 லட்ச ரூபா கட்டணும்னு இதோ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. ஏன் இப்படி ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து பார்க்கலாம். வருவாரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அண்ணே, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க காஃபி அதை குடிக்கிறீங்களாண்ணே? இல்லை, பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நீ போயிட்டு வந்துடு. ஏங்க, எவ்வளவு பணம் கொடுக்க போறீங்க? இருக்கிறது கொடுக்க வேண்டியதுதான். நினைச்சேன். நீங்க பாட்டுக்கு எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துறாதீங்க. ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க போதும். அவர் 20 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு, நீ வெறும் 50,000 தர சொல்ற? அவர் இருக்கிற விதத்துல இருந்திருந்தா அவர் கையிலேயே 20 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். எல்லா ஆட்டமும் போட்டு கையில இருக்கிற பணத்தை விட்டு நிக்கிறாரு. அவர் மேல நாம எதுக்கு பரிதாபப்படணும்? நான் பரிதாபப்படுறது அவர் மேல இல்ல, அண்ணி மேல. அவர் பண்ண தப்புக்கு அண்ணி என்ன பண்ணுவாங்க? என்னமோ அவங்க மட்டும் தப்பு பண்ணாத மாதிரி பேசுறீங்க. என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உயிருக்கு போராடுற நேரத்துல இப்படி இல்லாம பேசுவேன் நீ? இத பாருங்க, நாமளே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு வரோம். இந்த நேரத்துல போய் அடுத்தவங்க மேல பரிதாபப்பட்டு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம அவசரத்துக்கு பணம் இல்லாம போயிடும். அது இல்ல கவிதா. இத பாருங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. புடிங்க, இந்த 50,000 ரூபாய் மட்டும் கொடுங்க போதும். மத்ததெல்லாம் அவர் வெளியே போய் அரேஞ்ச் பண்ணிக்கட்டும். பொண்டாட்டிக்காக 4 பேர்கிட்ட கையேந்தி நின்னாதான் அவருக்கும் புத்தி வரும். போங்க போங்க. அண்ணா, 50,000 ரூபா தான் இருக்கு. தேங்க்யூ. இதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் வரேன். சார் காஃபி வேணாம்பா. அம்மா, அப்பா கண்டிப்பா வந்துருவாருமா. ஆவாடா. வந்துட்டீங்களா? என்னங்க, எங்க போனீங்க? போன் பண்ணி பண்ணி பாக்குறேன், நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த கான்ட்ராக்ட் ஃபைல் ஒன்னு தேடி தேடி தவிச்சு போயிட்டேன். உங்க சூட்கேஸ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னங்க, என்ன ஏது இவ்வளவு பணம்? ஏதாவது புது கான்ட்ராக்டா? அது ஒன்றும் இல்லைப்பா. காலையில் சைட்டுக்கு ரத்னா வந்திருந்தா. முத்தழகி சீரியஸாக ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா அவன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் முத்தழகியை பார்த்தேன். டாக்டர்கிட்ட கேட்டேன் என்னென்னு. முத்தழகிக்கு ஜாண்டிஸ் சீரியஸ் ஆகி லிவர் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அது ஏதோ மருந்து கொடுத்தா சரியாயிடுமா.
அதுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ தான் புழைக்க வைக்க முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆப்ரேஷனுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு. உடனே வேற கட்டணும்னு சொல்கிறாங்க. டாக்டருங்க இமிடியேட்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறது 20 லட்சத்துக்கு? அதனால் எனக்கு தெரிஞ்ச 4 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கேட்டேன். அது கேட்டதுக்கு ஒருத்தன் செக்காக கொடுத்தான், ஒருத்தன் நகையாக கொடுத்தான், கொஞ்சம் பேர் பணமாக கொடுத்தாங்க. அதெல்லாம் போய் நான் மாற்றிட்டு பணமாக்கி இங்கே கொண்டாந்துட்டேன். 20 லட்சம் ரூபாய் தேரும். பார்ப்போம். என்ன சொல்றது போங்க, ரொம்ப கஷ்டங்க. நமக்கு தேவையில்லாதப்பதான் பணம் சும்மா புழங்கிட்டு இருக்கோம். தேவைன்னும் போது பாருங்க, எங்க தேடினாலும் காசே கிடைக்காது. கண்டவங்க கிட்டயும் போய் கடனை கேட்டு கையேந்து நிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். எனக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும்னு தெரியாதுங்க. இல்லைன்னா நானே என்கிட்டயும் கொஞ்சம் பணம் நகையெல்லாம் இருக்குல்ல. ஆனா பாருங்க, அவசர அவசரமா கொண்டு போய் கார் வாங்கணும்னு கொண்டு போய் கட்டிட்டேன்ல. ஏன்னா அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க, அன்னைக்கு எவனோ ஆட்டோக்காரன் தப்பா பேசிட்டான், இனிமே நீ ஆட்டோல போகாத கார் வாங்கிக்கோன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவசர அவசரமா இருந்த காசெல்லாம் கொண்டு போய் கட்டிட்டேன். இல்லைன்னா இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருப்பேனே. முத்தழகிக்காவுக்கு என்னால ஏதாவது கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும். இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த காருக்கு நான் மீதி பணத்தை வேற இமீடியட்டா கட்டி ஆகணும். லிமிட்டட் டைம் தானே கொடுத்துருக்காங்க. நீங்க முத்தழகிக்காவுக்கு வெளியில கடனை வாங்கிட்டீங்க. இப்போ காருக்கு வேற மீதி காசு கட்டணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னங்க, நீங்களே அங்க எங்க அலைஞ்சு கடனை வாங்கிட்டு டென்ஷனா வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல நான் வேற இந்த கார் விஷயத்தை பத்தி சொல்லி உங்களை டென்ஷன் படுத்திட்டேன்ல. என்னங்க பண்ணுவேன்? இப்போ இந்த கார் வேண்டான்னு சொல்லிடலாம், ஆனா அட்வான்ஸ் வேஸ்டா போயிடும், திரும்ப கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆக்சுவலா சொல்லணும்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. வந்து காரை டெலிவரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லி மீதி பணத்தை ரெடி பண்ணி கார் எடுத்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை. முத்தழகிக்காக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் அவங்களுக்காக கடனை கேட்டு அலைஞ்சிருக்கீங்க. இந்த கார் விஷயத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஸ்னேகா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. இந்த பணத்தை எடுத்துக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இது முத்தழகிக்கா ஆபரேஷனுக்காக வாங்கின பணம். அதான் சொன்னல, அப்புறம் பார்த்துக்கலான்னு. எனக்கு தெரியாது. முதல்ல காரை டெலிவரி எடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு பண்ணனே, இதை பண்ண மாட்டேனா? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்லைங்க, நான் அப்படிலாம் சொல்ல வரல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்க எனக்காகன்னு பாக்குறீங்க பாருங்க. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. பார் ஸ்னேகா, நீ என்னையே நம்பி வந்துட்ட. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே இனிமே உனக்கு தான். ஏன் கவலைப்படுற? என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆபரேஷனுக்குன்னு பணம் கட்டலையா? என் வீட்டுக்கார் வந்த உடனே பணத்தை கட்டிடுறோம். இதையே எத்தனை தடவைமா சொல்வீங்க? ஆபரேஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கணும். நீங்க எப்ப பணம் கொடுத்து நாங்க எப்ப வாங்குறது? ஏமா இப்படி சத்தம் போடுறீங்க? எங்க கையில பணம் இருந்தா நாங்க கட்ட மாட்டோமா? பணம் இல்லையா? இங்க பாருங்க, ஆபரேஷன் பண்ணிக்காம இங்க இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கு தான் பணம் கட்டிட்டு இருக்கோம்ல. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இங்க இருந்த வரைக்கும் 10,000 ரூபாய் பில் ஆயிருக்கு. இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தீங்கன்னா பில்லு தான் ஏறிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னங்க
இந்த நர்ஸ் இப்படி சத்தம் போட்டுட்டு போறா? நானே குழம்பு போயிருக்கேன், நீ வேற என்ன குழப்பாத. அப்பா என்னம்மா பேசாம டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். என்னம்மா நீ திடீர்னு இப்படி சொல்ற? அவர் வருவாருன்னு எவ்வளவு நம்பிக்கையா சொன்ன நீ? இதுக்கு மேலேயும் அவருக்காக காத்துட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம்பா. எனக்கு அவர் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. எப்படிமா உன்னை இந்த நிலைமையில வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும் சொல்லு? எங்க மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். என்னங்க என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கு மேலேயும் அவரை எதிர்பார்க்கறது பைத்தியக்காரத்தனம்பா. அவர் வந்துட்டு போனாரேங்கிற நம்பிக்கையில தான் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் பேருக்காக தான் வந்துட்டு போயிருக்காருன்னு இப்பதான் புரியுது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. பணம் கிடைச்ச உடனே அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. இல்லடி, இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நமக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நாம ஃபோன் பண்ணா ஃபோன் பிஸின்னு வருது, இல்ல சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுல இருந்தே அவர் வரமாட்டாருன்னு நல்லா தெரியுது. ஏமா அப்பா வரலன்னா உன்னை யாருமா காப்பாத்துவா? அம்மா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தாமா. நீ என்ன விட்டுட்டு போயிட்டா என்னை யாருமா பாத்துப்பா? அழாத ரத்னா, உன்னை தாத்தாவும் பாட்டியும் பார்த்துப்பாங்க. நான் சாகிறதுக்கு முன்னால உனக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் சாகுவேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏண்டி, நீ சாகிறத பாக்குறதுக்காக நாங்க உயிரோட இருக்கோம். உனக்கு வந்த வியாதி எனக்கு வந்திருந்தா நான் போய் சேர்ந்திருப்பேன். வாழ வேண்டிய வயசுல புருஷனையும் விட்டுட்டு சாகிறேன்னு சொல்றியே. மா, இது ஆஸ்பத்திரி. இங்க போய் அழுது கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தா நம்மள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. இப்ப மட்டும் என்னடி, ஆபரேஷனுக்கு பணம் கட்டலன்னா நம்மள கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க. அப்பா, இது வரைக்கும் எவ்வளவு பில் ஆயிருக்குன்னு பார்த்து செட்டில் பண்ணிட்டு வாங்க, போலாம். எப்படிம்மா? இருக்கிற நகை நெட்லாம் வச்சு தான் இது வரைக்கும் ஆன செலவெல்லாம் பார்த்துருக்கோம். கையில் இருக்கிறதோ 2000 தான். மிச்ச பணத்துக்கு எங்கே போகிறது, யாரை கேட்குறதுன்னு தெரியலையே. ரத்னா, அம்மா, இந்த செயின் வளையெல்லாம் கட்டி கொடு. குடுறி. போங்க. அப்பா, சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமி கும்பிடணும்ல. சந்தனம் தெளிச்சிட்டியா? நீ அட்வான்ஸ் கொடுத்து காரை புக் பண்ணிட்ட. நீ எப்படி கார் வாங்க போறேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை எப்படியோ பணத்தை புரட்டி நல்ல காரா கொண்டு வந்து நிறுத்திட்டாரு பாத்தியா? கடற்கரை தான். இந்த பாரு ஸ்னேகா, முத்தலையை விட மாப்பிள்ளை உனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போவாது புரிஞ்சுக்க, கெட்டியா பிடிச்சிக்க, விட்டுறாத. சரி சரி, நீங்க சீக்கிரமா போய் அவரை கூப்பிடுங்க. மாப்பிள்ளை கொடுத்துட்டு போங்க. மாப்பிள்ளை
வாங்க வாங்க, ஸ்னேகா உங்களுக்கா காத்துக்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல சொல்லுங்க. கற்பூரம் கொண்டா. எருமையில் எருவிலை ஆடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, உருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவேல் வாங்கி என்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை பதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர. நீ உள்ள வச்சுட்டு வா, மாப்பிள்ளை வண்டியில ஏறுங்க, நம்ம எல்லாம் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வருவோம். சீக்கிரம் வா. வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று. சீக்கிரம் வா, நீ வந்தாதான் வண்டியில ஏறுவேன். நல்லா சூப்பரா இருக்கு. நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. சாத்தி போலாம். இந்தாங்க சார். இந்தாம்மா, இதை உள்ள வை. வாம்மா போலாம். மெதுவா. பாத்துமா பாத்துமா. எப்படி இருக்கு வண்டி? ஜம்முன்னு இருக்கு. லேசா காலை வச்ச உடனே வண்டி ஜில்லுன்னு போகுதே. மாப்பிள்ள, வண்டின்னா இந்த மாதிரி இருக்கணும், ஜான சவாரி மாதிரி இருக்கு. 24 லட்சம் ரூபாய். தண்ணிக்குள்ள கப்பல் இப்படித்தான் போகும், ஆடாம அசையாம அந்த மாதிரி போகுது. மாப்பிள கொஞ்சம் லெஃப்ட்ல ஓடிங்க. தெரியும்பா. அப்படிதான் பார்த்து. ரோட்ல எருவு மாடு ரோட்ல நிக்குது. இங்க இருந்து வரட்டா போகாதுல, பார்த்து ஓட்டுங்க, பார்த்து போ. மாப்பிள, இனிமே நான் வீட்டுல ரூம்ல தூங்க மாட்டேன். அப்புறம் ஏசியை போட்டு பேசாம கார்லயே தூங்கிடுவேன். என்னது, கார்லயேவா? ஐயோ அப்பா வேண்டாம். ஏன்? இந்த மாதிரி 2 பேரு கார்லயே தூங்கி டி நகர்ல செத்து போயிட்டாங்க. எப்போ? போன வாரம் தான் நடந்துச்சு. சரி சரி, வேணாம், எதுக்கு வம்பு? நான் வேணா ஏசியை போடாம கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறேன், போதுமா? அப்பவும் வீட்டுக்குள்ள தூங்க மாட்டீங்க? மாட்டேன். இந்த காரை வாங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள தூங்குவான். நான் சும்மா உங்க கூட வந்துடுறேன் மாப்பிள. சரிதான். வேலை இருக்கோ இல்லையா, இதான் வேலை. கார்லயே போறோம், வண்டியில போறதுதான் வேலை. ஆமா, பார்த்து வா. உக்காரு. பாத்து பாத்து. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. என் பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில வச்சு பாக்குறத விட நான் பேசாம செத்து போலாம். டேய், ஏன்டா கோவப்படுற? நம்ம கிட்ட இருக்க சொத்து பத்து பண்டம் பத்திரம் எல்லாத்தையும் வித்து முத்தொழியை காப்பாத்தலாம்டா. புரியாம பேசாதீங்கப்பா. 1 2
20 லட்சம் ரூபாய். இப்போ மாத்திரை மருந்து ஆஸ்பத்திரி செலவுன்னு இருக்கிற நகனட்டெல்லாம் வச்சு பார்த்துருக்கு. ஆபரேஷன் செலவுக்கு எங்க போறது? எல்லாம் ஏன் தப்பு. எவனோ ஒருத்தனு கட்டி கொடுத்திருந்தா என் பொண்ணு கட்ட வண்டி இழுத்து அது காப்பாத்தி இருப்பான். ஆனா வசதியானவன் சொல்லி அந்த ஆளுக்கு கட்டி வச்சதுக்கு சண்டால பையன் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாப்பா. என் பொண்ணு இங்க இந்த நிலைமையில கிடக்குறா, உயிருக்கு போராடிக்கிட்டு அவன் அங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்பா நம்ம எல்லாரும் அவனை சும்மா விட்டு வச்சிருக்கிறதுனாலதான் அவன் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். விடக்கூடாது அவனை என்ன பண்ற பாருங்க. அப்பா எங்கப்பா போறீங்க? அப்பா அப்பா ஐயோ எங்கப்பா போறீங்க? வேண்டாமா, என்ன தடுக்காத நீ. அவனை வெட்டி போட்டாதான் என் மனசு ஆறும். என்னப்பா பண்றீங்க? அருவாளை கீழே போடுங்கப்பா. விடுமா, கீழே போட சொல்லுங்க. மனுஷனை வெட்டி போட போறான். அவன் புருஷன், அவன் மனுஷனே கிடையாது. என்னங்க இது? நீங்க அருவாளை தூக்கினா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா? ஏங்க இப்படி நிதானம் இல்லாம அலையறீங்க? விடு நீ. அருவாளை கீழே போட முதல்ல. முட்டாள்தனமான காரியம் பண்ணி. விட சொல்லு. விடு. ஏய் கீழே போடு அருவாளை. கீழே போடுங்க. இப்படிதான் அவன் என்ன செஞ்சாலும் அவனை தட்டி கேட்க விடாம என்ன தடுத்து தான் அவன் இந்த ஆட்டம் போடுறான். எப்படியாவது போங்க. ஆமா, தட்டி கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கல, இப்ப கேட்டு என்ன பிரயோஜனம்? அம்மாடி நீ வாமா உக்காரு. பாத்துமா பாத்து பத்திரமா உட்காரு. நான் போய் கஞ்சி எடுத்துக்கிட்டு வர்றேம்மா. ஐயோ ராமா, திமிரு இருந்தா அவன் இந்த மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அவனால சும்மா விடக்கூடாது. என்னப்பா அருவாயை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க? வெட்டிட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? மனசு ஆறலமா, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. சும்மா இருங்க, அவ கஞ்சி குடிக்கட்டும். இந்தம்மா ஒரு வாய் கஞ்சி குடிமா. எனக்கு பசி இல்ல. நீ ஹாஸ்பிட்டல்ல கூட ஒண்ணுமே சாப்பிடலமா, இங்கயாவது சாப்பிடுமா. கொஞ்சமாவது சாப்பிடு. குடிமா. இன்னொரு வாய் குடிச்சு. ஐயோ என்னம்மா என்னாச்சு? கஞ்சிய கூட உன்னால குடிக்க முடியலையாம்மா? என்னடி கொடுமை இது? கொடுமைதாம்மா. நான் இந்த ஜென்மத்துல பண்ண கொடுமைக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஒரு நாளைக்கு என் மாமனார் செல்லம்மாவை பார்க்க போனாருங்கிறதுக்காக அவருடைய சாப்பாடுல தண்ணியை ஊத்தி வச்சிட்டம்மா. அவர் நைட்டு சாப்பிடவே இல்லை, அப்படியே தூங்கிட்டார். காலையில எந்திரிக்கவே முடியல, மயக்கமாவே இருந்தாரு. டாக்டர் வந்து பாக்குற அளவுக்கு கொடுமைக்காரியா நான் நடந்துகிட்டு இருக்கேம்மா. அன்னைக்கு அவர்கிட்ட நான் அப்படி நடந்துகிட்டதுனால்தான் இன்னைக்கு ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. இத பாருமா, என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு கொண்டு வந்து முடிச்சு போடுறியே, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இல்லம்மா, எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல மீண்டு வந்துடுறாங்க. நாம செய்யற கெட்டது நம்மளை பாதிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு அலட்சியமா இருக்காங்க பாரு. அவங்களுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் அவங்களால தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியறது இல்லம்மா. இத பாருமா, நீ இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படிதான் தோணும். இதெல்லாம் நடக்காதுமா. இல்லம்மா, செல்லம்மாவையும் என்னையும் எடுத்துக்கிட்டாலே நான் சொல்றது எவ்வளவு பெரிய உண்மைன்னு உனக்கே புரியும். போதுமா, போதும். ரொம்ப யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. பேசாம போய் படுத்து தூங்குமா. இனிமே எனக்கு தூங்குறதுக்கு நேரமே இல்லை. நான் ஒரே தெரியா தூங்குறதுக்கு முன்னாடி நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் பண்ணியாங்க. எங்கம்மா, எங்க போற? நான் யார் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணிருக்கேனோ அவங்க எல்லார்கிட்டயும் போய் பாவம் மன்னிப்பு கேட்க போறேன். என்னங்க இவ என்னென்னமோ பேசுறா? முத்தழகி, என்ன உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லப்பா, இவ்வளவு நாளா பிடிச்சிருந்த பைத்தியம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு. நான் முதல்ல போய் என் மாமனாரை பார்க்க போறேன். இத பாருமா, இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில வெளியில போனேன்னா எங்கேயாவது விழுந்து கிழுந்து தொலை போறேம்மா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. என் உயிர் போறதுக்குள்ள நான் செய்ய வேண்டியதை செஞ்சே ஆகணும். அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒன்றும் ஆயிடாது.
இருமா, நானும் உன் கூட வர்றேன். நீ வர வேண்டாம்மா. ரத்னா, என் கூட வா. என்னங்க, என்ன இது? இதுவாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. வா. விசாரி. யாருமா பார்க்கணும்? இங்க ஆவுடை பண்ண எங்க தாத்தா இருக்காரு. அந்த பக்கமா தான் இருப்பாரு, போய் பாருங்க. வா. அம்மா, தாத்தா இதோ இருக்காருமா. தாத்தா, ரத்னா, நல்லா இருக்கேம்மா. ஏம்மா, நீ மட்டும் தனியா வந்த? அம்மா வந்திருக்காங்க தாத்தா. யார் சார் அது? இவங்க தான் முத்தழகி. நான் இவரோட மூத்த மருமக. இது என் மக. உன்னை பத்தி நிறையவே சொல்லியிருக்காருமா. இவர் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணமே நீதானமே. இங்க எதுக்குமா வந்திருக்க? இங்கதான் அவர் நிம்மதியா இருக்காரு. அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? அதானே. மாமா, என்கிட்ட பேசாதம்மா. அதான் என்கிட்ட இருக்கிறதா உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன்ல. இன்னும் என்கிட்ட என்ன இருக்கு? எதுக்கு என்ன பார்க்க வந்த? மாமா, உங்ககிட்ட நான் எதையும் எதிர்பார்த்து வரல. மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்திருக்கேன். என்ன திடீர்னு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற? மிச்சம் மீது ஏதாச்சும் இருந்தா சுரண்டிட்டு வாணும் புருஷன் சொல்லி அனுப்பிச்சானா? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப அவர் என் கூட இல்லவே இல்லை. ஓ, உன் கூட இல்லையா? ஏன் ஒரே அடி அந்த தவசியோட பொண்ணு கூட செட்டில் ஆயிட்டானா? ஆமா மாமா, அவளுக்காக உங்களையே தூக்கி எறிஞ்சவர் இப்ப என்னையும் ஒரே அடியா விட்டுட்டு போயிட்டாரு. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு யோசிச்சேன். அப்பதான் நான் பண்ண தப்பெல்லாம் உரைக்க ஆரம்பிச்சது. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தப்ப நீங்க என்ன மகளாதான் பாத்தீங்க. வீட்டு நிர்வாகத்தையே என்கிட்ட கொடுத்து என்ன கௌரவப்படுத்தினீங்க. என் பிறந்த வீட்டுல கூட நான் அவ்வளவு செல்வாக்கா இருந்ததில்ல. ஆனா வாழ வந்த இடத்துல என்ன மதிப்போடையும் மரியாதையோடையும் நடத்துனீங்க. உங்களை பார்த்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட அவ்வளவு மதிப்பா நடந்துக்கிட்டாங்க. அதையெல்லாம் நான் மறக்காம இருந்திருந்தா காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டவளா இருந்திருப்பேன். ஆனா என் கெட்ட புத்தி எல்லாத்தையும் என்ன மறக்க வச்சிருச்சு.
வீட்டுல எல்லாமே நான் தான் திமிரா நடந்துகிட்டேன். அந்த நினைப்புதான் இன்னைக்கு என்ன ஒண்ணும் இல்லாதவளா ஆக்கிடுச்சு மாமா. நான் இப்ப திருந்திட்டேன் மாமா. என்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு என் பொண்ணு செல்லம்மா இருந்தோம் என்னால அவ கூட போய் இருக்க முடியலையே. என் பொண்ணையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு நீ முறைப்பாடு வச்சிட்டிய. செல்லம்மா வந்து என்ன பார்த்தா எவ்வளவு கெஞ்சினா தெரியுமா, அப்பா என் கூட வீட்டுக்கு வந்துருங்கன்னு. எப்படி போறது? எப்படி நான் போய் அங்க இருக்க முடியும்? உன்னால நாங்க இந்த மாதிரி நிறைய வேதனைப்பட்டோமா. எல்லாத்தையும் தாங்கி தாங்கி மனசு மறத்து போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து திருந்திட்டேன்னு சொல்றேன். என்ன மாதிரி ஜென்மத்துக்கு பட்டாதான் புத்தி வரும் மாமா. ஆனா நீங்க அப்படி இல்ல, பெரியவங்க. வாழ்க்கையில எப்பவுமே ஒரே நிதானத்தோட இருந்தவங்க. நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்தவங்க. நீங்க தான் என்ன பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன பண்ற? எந்திரிமா, எந்திரி எந்திரி. என்னது? என்ன பண்ற நீ? பாருமா, நான் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றது பெரிய விஷயம் இல்ல. நான் உன்னை மன்னிக்கணும்னா மனப்பூர்வமா மன்னிக்கணும். அப்படியே நான் உன்னை மன்னிக்கணும்னா முதல்ல செல்லமா உன்னை மன்னிக்கணும். ஏன்னா உன்னால ரொம்ப பாதிக்கப்பட்டவ அவதான். நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அடுத்தது செல்லம்மாவை தான் பார்க்க போறேன். தாத்தா, அம்மாக்கு இப்போ என்ன? அம்மாக்கு என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, நாங்க போயிட்டு வரோம். ஏமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தாத்தா கிட்ட சொல்ல வந்தப்போ தடுத்தீங்க? சொன்னாதான் அவரால் என்னடி பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நான் ஏதோ அதுக்காக தான் இங்க வந்தேன்னு அவர் நினைப்பாரு. ரத்னா, இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. செல்லம்மா அத்தை கிட்ட கூட சொல்லக்கூடாது. ம்?
செல்லம்மா செல்லம்மா அண்ணே அண்ணே என்ன செல்லம்மா என்ன நீ அண்ணே என்ன நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க செல்லம்மா என்ன நீ இப்படி வெளியே உட்கார்ந்துருக்கீங்க நீங்க வாங்க உள்ள வாங்க 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 பார்த்து வாங்க வாங்க நீ வாங்க உட்காருங்க 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 என்ன வீட்டுக்குள்ள கூப்பிடுவியான்னு தயக்கமா இருந்தது செல்லம்மா. நீ பெருந்தன்மையா என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறியே. என்ன நீ இப்படி பேசுறீங்க? ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அத்தை, என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல செல்லம்மா. அப்ப நீங்க 2 பேரும் மட்டும் தனியா வந்தீங்களா? அண்ணன் வரல? அது தெரிஞ்சவரோட பொண்ணுதான். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. அண்ணன் எங்க? அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் செல்லம்மா. இப்ப அவர் தவசி பொண்ணு கூட தான் இருக்காரு. அந்த அளவுக்கு போயிட்டாரா? அதுக்குதான் அவரை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே வந்து சொன்னேன். நீங்க தான் நான் சொல்றதை நம்பாம அலட்சியமா இருந்துட்டீங்க. இல்ல செல்லம்மா, நீ வந்து சொல்ற போதே எனக்கு அவங்கள பத்தி சந்தேகம் இருந்துச்சு. ஆனா உன் முன்னாடி அவரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அன்னைக்கு நம்பாத மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா ராத்திரி அவர் வந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னதை பத்தி அவர்கிட்ட விசாரிச்சேன். அவர் எதையுமே ஒத்துக்காம அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சாதிச்சார். நான் அப்படியும் விடாம அவரை மடக்கி மடக்கி விசாரிச்சேன்.
ஆனா அவரு ஒரேடியா குழந்தை இவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி எந்த தப்பும் பண்ணலாம்னு சாதிச்சிட்டாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.